கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல ஏஷியன் குசைன் ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கீங்களா? ஏஷியன் குசைன் சொல்ல போனா ஜாப்பனீஸ், கொரியன் அண்ட் சைனீஸ், தாய் ஃபுட் எல்லாமே கலந்தது தான். நாங்க போன இந்த ரெஸ்டாரண்ட் என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சில டிஷ்ஷஸ் பார்த்துடலாம். இது வந்து ரைஸ் பேஸ்டு ஃப்ளாட் நூடுல்ஸ் சாஃப்டா இருக்கும். அதனால தான் வியன் பிளேட்டை 2 3 பீஸ் கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க வேண்டியது, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க வேண்டியது, இதுதான் ரிப்பீட்டு. அது வந்து கிம்ச்சி ரைஸு, ரொம்ப ஃபேமஸான கொரியன் டிஷ் கிம்ச்சி அப்படிங்கிறது. வியன் வந்து ஆல்ரெடி எக் சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் பேஸ்ட் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டு ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக அவனுக்கு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்து விளையாட விட்டோம். ஏஷியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு ரேமன் பவுல் சாப்பிட்றது எப்படி? ஸோ இவங்களோட ஸ்பெஷலான டெவில் சிக்கன் ரேமன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்பைசியாக. இதோட பேஸ் எல்லாமே வந்துட்டு சிக்கன், வெஜ்ஜு இல்லை நீங்கள் சொல்கிற நான்வெஜ்ஜோட ப்ராத் வந்து இருக்கும். ஒரு டிஷ்ஷில் சால்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால காம்ப்ளிமெண்ட்ரி டெசர்ட் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இங்கே. 2 கிட்ஸ் இருந்ததுனால டின்னர் கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் சில நல்ல ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சர்க்கிளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆஃப்டர்நூன் டின்னர் ஈவினிங் எப்போ வேணாலும் போகலாம். ஒரு பிக் சர்க்கிள், ஒரு டீம் லஞ்ச் டின்னர் அந்த மாதிரினா இந்த மாதிரி லிட்டில் ஜோய் ட்ரை பண்ணலாம். கோயம்புத்தூர்லேயும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஏஷியன் ரெஸ்டாரண்ட்டு. பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கிறதால. சைஸ் ஆல் டே. ஸோ இதுவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட லிட்டில் ஜோய் மாதிரி தான். ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும், ஃபுட் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும். தென் சின்சின். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா அவுட்லெட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெஸ்ட்டான ரிவ்யூஸ் இருக்க ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ் லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்கேன்.